படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவது குறித்து மத்திய அரசின் கருத்து கேட்பிற்கு தமிழக அரசு பதிலளிக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் இன்றைய பேட்டியில் பல மாநிலங்கள் அதுபோன்று இருப்பதாக பல்டியடித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும், அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நாடாளுமன்றத்திலும் இது குறித்து ஏற்கனவே வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். உள்துறை அமைச்சருக்கும் அடுத்தடுத்து கடிதங்களும் எழுதியிருக்கிறோம். தேசிய அளவில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நடக்கும் இந்த கொடூரமான படுகொலைகளை என்று ஜனநாயக சக்திகள் பரவலாக குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கிலே சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கிலே ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய தேவையை வலியுறுத்தி தீர்ப்பளித்துள்ளனர். சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் அதற்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு வழிகாட்டுதல்களாக சில நெறிமுறைகளை வரையறுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது 2018. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இந்த சூழலில் இந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் 9 மற்றும் ஆகஸ்ட் 11 ஆகிய இரு நாட்களில் தமிழ்நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம். நிறைவேற்றலாம் சொல்லி கருத்து கேட்டால் தமிழக அரசு வரைக்கும் பதிலே சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பாக பதில் தெரியப்படுத்திருக்கிறார் தனிச்சட்டம் கோரி. பல மாநிலங்களிலிருந்து கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். கருத்து சொல்வது என்பது ஒரு வகை, அது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கே அந்த அதிகாரம் இருப்பதால் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். 14 அமைச்சரவை கூட்டம் நடக்குது. 14 தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இந்த தனிச்சட்டம் குறித்து விவாதிக்க வாய்ப்பு இருக்கு. அது தெரியல. அதாவது அமைச்சரவையில் என்ன பேசுவாங்கிறது நமக்கு தெரியாது இல்ல. சரி, 9 நம்ம ஆர்ப்பாட்டம் அனுபவிச்சிருக்கோம் தனிச்சட்டம் கோரி. இப்ப அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமா? ஆர்ப்பாட்டம் நடக்கும். 9 நான் பார்லிமெண்ட்டுக்கு போறதுனால முன்கூட்டி நான் நடத்துறோம். 11 தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சென்னையில 9 நடக்குது. தமிழக அரசு தொடர்ந்து இந்த விஷயத்துல